தமிழக அரசியலில் சீமான் மீதான விமர்சனங்களும் சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடுகளும் பலருக்கும் இருப்பது இயல்பான ஒரு விடயம். ஜனநாயக நாட்டில் அது ஆரோக்கியமானதும் கூட. ஆனால் உலகளாவிய மேடைகளில் தமிழினத்தின் வரலாற்றையும் தலைவர்களை பற்றியும் ஈழப் போராட்டத்தின் தியாகங்கள் குறித்தும் அவர் பெருமையோடு பேசி உலக மக்களின் கவனத்திற்கு அதை கொண்டு சேர்த்த பெருமையை நாம் மறுக்க முடியாது. மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அந்த பங்களிப்பிற்கு நன்றி பாராட்டுவது ஒரு நாகரிகமான அரசியல் பண்பாகும். அதே நேரத்தில் பொதுவெளியில் ஆயுதங்கள், போர்க்கள உத்திகள் மற்றும் துப்பாக்கிகள் குறித்து பேசப்படும் போது போதிய இராணுவ புரிதல் இல்லாததால் பல நேரங்களில் கிண்டல்களும் தவறான வாதங்களும் எழுப்பப்படுகிறது. சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் AK-74 என்ற துப்பாக்கியை கிடையாது, அது வெறும் பொய் என்று குறிப்பிட்டது சமூக ஊடகங்களில் விவாதத்தை கிளப்பியது. ஆயுத வரலாற்றை அறிந்தவருக்கும் இது அவரின் அறியாமையை தான் காட்டுகிறது என்பது புரியும். உண்மையில் AK-74 என்பது கற்பனையோ பொய்யோ அல்ல. அது உலக இராணுவ வரலாற்றை மாற்றியமைத்து ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகும். சோவியத் யூனியனின், அதாவது இன்றைய ரஷ்யாவின் உலக புகழ்பெற்ற ஆயுத பொறியியலாளரான மிகைல் கலாஷ்னிகோவ் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட துப்பாக்கிகளுக்கு அவருடைய பெயரின் சுருக்கமும் அது உருவாக்கப்பட்ட ஆண்டும் பெயராக அமைக்கப்பட்டன. 1947 வடிவமைக்கப்பட்டு 1949 சோவியத் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டது. இது AK-47. அதேபோல 1974 வடிவமைக்கப்பட்டு அதே ஆண்டில் சோவியத் இராணுவத்தில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது AK-74. எனவே AK-74 என்பது கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாட்டு இராணுவங்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு உண்மையான சோவியத் கால ஆயுதமாகும். வியட்நாம் போரின் போது அமெரிக்க இராணுவம் சிறிய ரக தோட்டாவை, அதாவது 5.56 mm பயன்படுத்தும் நவீன M16 துப்பாக்கியை அறிமுகப்படுத்தியது. இது சோவியத் யூனியனின் AK-47 விட எடை குறைவாகவும் அதே வேகத்துடனும் துல்லியமாகவும் செயற்பட்டது. இதற்கு போட்டியாகவும் AK-47 இருந்து சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் சோவியத் யூனியன் உருவாக்கிய நவீன தலைமுறை துப்பாக்கிதான் AK-74. வெளிப்பார்வைக்கு AK-47 மற்றும் AK-74 ஆகிய இரண்டு துப்பாக்கிகளும் ஒரே மாதிரி தெரிந்தாலும் அவற்றின் தொழில்நுட்பம் மற்றும் செயல்திறனில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளது. அதே நேரம் கலாஷ்னிகோவ் துப்பாக்கிகளின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதன் அசாத்திய நம்பகத்தன்மைதான். சேறு, சகதி, தண்ணீர், மணல் என எந்த சூழ்நிலையிலும் இவை பழுதடையாமல் வேலை செய்யும். AK-47 அதீத நம்பகத்தன்மையை அதன் அடுத்த தலைமுறை வடிவமான AK-74 முழுமையாக கொண்டுள்ளது. போராட்ட வரலாறு, உலக இராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன ஆயுதங்கள் பற்றிய அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் வெறும் அரசியல் காரணங்களுக்காகவும் தனிநபர் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் மேடைகளில் இப்படியான ஆரோக்கியமற்ற விடயங்களை செய்வது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் போன்ற பொதுவெளியில் இருக்கும் மனிதர்கள் ஒரு விடயத்தை பற்றி பேசும் முன் அதை பற்றிய போதிய தரவுகளை ஆராய வேண்டும். AK-47 என்பது பொய் அல்ல. அது AK-47 குறைகளை களைந்து உருவாக்கப்பட்ட ஒரு நவீன அதிதிடமான ஆயுதமாகும். தொழில்நுட்ப உண்மையை தெரித்து அரசியல் செய்வது பேசுபவரின் அறியாமையை தான் வெளிப்படுத்துமே தவிர வரலாற்றை மாற்றிவிட முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அரசியல் மேடைகளில் தனிநபர் விமர்சனங்களை தாண்டி இராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் உலகப் போர்களின் வரலாற்றை பற்றிய பேசும்போது துல்லியமான தரவுகள் மிக அவசியமாகிறது. ஒரு துப்பாக்கியின் பெயரை கூட பொய்யென்று வாதிலும் அறியாமை நிலவும் சூழலில் AK-74 என்ற ஆயுதம் உலக பாதுகாப்பு அரசியலில் எப்படியான அதிர்வுகளை ஏற்படுத்தியது என்பதை ஆழமாக பார்க்க வேண்டிய தேவையுண்டு. AK-74 துப்பாக்கி முதலில் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது 1979 நடத்தப்பட்ட சோவியத் ஆப்கானிஸ்தான் போரின் போதுதான். அப்போது ஆப்கானிஸ்தான் முகாஜிதீன் போராளிகள் இந்த துப்பாக்கியின் தோட்டாவை கண்டு நடுங்கினார்கள். அதற்கு அவர்கள் வைத்த பெயர் நச்சு தோட்டா. உண்மையில் அந்த தோட்டாக்களில் விஷம் எதுவும் தடவப்படவில்லை. அதன் பின்னால் ஒரு அதிநவீன சோவியத் ஏவுகணை தொழில்நுட்பம் இருந்தது. அதாவது துவார காற்று இடைவெளி. தோட்டாவினுடைய நுனியில் ஒரு சிறிய காற்று இடைவெளி வடிவமைக்கப்பட்டிருந்தது. சுழலும் தன்மை. இந்த தோட்டா காற்றில் நேராக பாய்ந்து சென்றாலும்
மனித உடலின் மீது பட்டு அடுத்த கணம் அதன் சமநிலையை மாறி உலகிற்குள் பம்பரம் போல சுழலத் தொடங்கிவிடும். தோட்டா நுழைந்த காயம் சிறியதாக இருக்கும், ஆனால் அது உடலை விட்டு வெளியேறும் இடம் அல்லது உடலின் உட்பகுதியை முற்றிலும் சிதைத்துவிடும். சாதாரணமாக காயம் கூட மரணத்தை ஏற்படுத்துவதால் இது விசத்தோட்டா என எதிரிகளால் பயத்துடன் அழைக்கப்பட்டது. AK-47 பனிப்போர் காலத்தில் ஆயுதம் என்றால் AK-74 என்பது இன்றைய நவீன டிஜிட்டல் போர்க்களங்களின் முதன்மை ஆயுதமாகும். தற்போது நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரில் இரண்டு தரப்பு ராணுவ வீரர்களுமே முதன்மையாக பயன்படுத்துவது இந்த AK-74 துப்பாக்கியின் பல்வேறு தற்கால வடிவங்களை தான். AK-74M, AK-74U பனிப்போர் முடிந்து சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் வசம் லட்சக்கணக்கான AK-74 துப்பாக்கிகள் எஞ்சின. இன்று அதே துப்பாக்கிகளை கொண்டுதான் அவர்கள் ரஷ்ய ராணுவத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்பது வரலாற்றின் விசித்திரமாகும். தமிழ்நாட்டு அரசியல் மேடையில் இந்த விவாதம் எழ காரணமே ஈழப்போரின் பின்னணியில் தான். ஈழப் போராட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் தொடக்க காலத்தில் AK-47 மற்றும் அதன் சீன வடிவமான டைப் 56 துப்பாக்கிகளை பெருமளவில் பயன்படுத்தியது உண்மைதான். இருப்பினும் போரின் இறுதி 10 ஆண்டுகளில், அதாவது 2000 ஆண்டுக்கு பிறகு சர்வதேச கடல்வெளிகள் மற்றும் கருப்பு சந்தைகள் மூலமாக அதிநவீன AK-74 ரக துப்பாக்கிகளும் அதன் மடக்கக்கூடிய வடிவங்களான AK-74 ஆயுதங்களும் ஓரளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. எடை குறைவு மற்றும் துல்லியமான இலக்கு காரணமாக காடுகளுக்குள் மறைந்திருந்து தாக்கும் சிறப்பு படையினரால் இவை விரும்பப்பட்டன. எனவே ஈழப் போராட்ட வரலாற்றை அறிந்தவர்களுக்கும் இதன் முக்கியத்துவம் நன்றாகவே தெரியும் என்று சொல்ல முடியும். உலகில் சட்டவிரோத ஆயுத கடத்தலில் AK-47 அளவுக்கு AK-74 எளிதாக கிடைப்பதில்லை. இதற்கு காரணம் சோவியத் யூனியன் இதன் தொழில்நுட்பத்தையும் தோட்டாக்களின் அளவையும் மிக ரகசியமாக பாதுகாத்து வருகிறது. இராணுவ எழுத்தாளர் CJ சிவாஸ்லின் கூறுகின்ற போது AK-47 உலகை புரட்டி போட்டது என்றால் AK-74 சோவியத் இராணுவத்தை ஒரு நவீன தொழில்முறை படையாக மாற்றியமைத்தது. இது வெறும் துப்பாக்கி அல்ல, அமெரிக்காவின் தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்கு சோவியத் கொடுத்த இறுதி பதிலடி என்று கூறலாம். ஆயுதங்கள் என்பவை வெறுமனே வன்முறையின் சின்னங்கள் அல்ல, அவை உலக நாடுகளின் எல்லைகளையும் அரசியலையும் தீர்மானிக்கும் தொழில்நுட்ப காரணிகள். AK-74 போன்ற உலக புகழ்பெற்ற இராணுவ கண்டுபிடிப்புகளை பற்றி அடிப்படை தரவுகள் கூட இல்லாமல் அப்படி ஒரு துப்பாக்கியே இல்லை என்று பொதுவெளியில் பேசுவது ஒட்டுமொத்த இராணுவ வரலாற்றையை கொச்சைப்படுத்துவதாகும். மேடை நாகரிகமும் முறையான தேடலுமே ஒரு சிறந்த விமர்சகருக்கு அழகாகும் என்று சொல்லலாம். ஆகவே இந்த இடத்தில் அரசியல் செய்வது என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வி. ஆயுதங்கள் என்பவை வெறுமனே போர்க்கள கருவிகள் மட்டுமல்ல, அவை உலக வல்லரசுகளின் தொழில்நுட்ப போட்டியையும் சர்வதேச அரசியல் நகர்வுகளையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணியாகும்.